செயல்களில் அல்லாஹ் நேசிக்கக்கூடிய செயல்கள் எது? இந்த செயலை செய்தால் அல்லாஹ் அதை நேசிப்பான். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், தொழுகையை அதனுடைய நேரத்தில் நிறைவேற்றுதல் முதலாவது. அதை நாம் பார்த்து விட்டோம். அல்லாஹுடைய தூதரே அதற்கு பிறகு எது? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது செயல்களில் அல்லாஹ்விற்கு மிக விருப்பத்திற்குரிய செயல். இந்த செயலை போன்ற செயல் அல்லாஹுடைய தீனில் எதுவும் இல்லை. பிர்ருல் வாலிதைன், பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நன்மையோடு நடந்து கொள்ளுதல். என் சகோதரனே, என் சகோதரியே, இந்த உலக வாழ்வில் உங்களுடைய தாயும் தந்தையும் உங்களோடு இப்போது உயிரோடு வாழ்ந்து கொண்டிருந்தால் அல்லாஹ் உங்களுக்கு அதைவிட பெரிய அருளை இப்போது கொடுக்கவில்லை. உங்களுடைய தாயும் தந்தையும் மரணித்திருந்தால், ஒன்று அவர்கள் உங்கள் மீது பொருத்தத்தோடு மரணித்திருந்தால் இந்த உலகிலும் மறுமையிலும் வெற்றிக்குரியவர்கள் நீங்கள். உங்களுடைய தாயும் தந்தையும் உங்கள் மீது கோபத்தோடு உங்களை பொருந்திக் கொள்ளாத நிலையில் மரணித்திருந்தால் அல்லாஹ்விடத்திலே தௌபாவின் மூலமாக திரும்பிக் கொள்ளுங்கள். நஷ்டவாளிகளாக நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். குர்ஆன் சொல்லுகிறது, வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹ். அல்லாஹுவை வணங்குதலுடைய கடமையை அல்லாஹ் மனிதர்களுக்கு கொடுக்கிறான். அதற்கு பிறகு வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்ற கடமையை அல்லாஹ் கொடுக்கிறான். அவர்களில் ஒருவரோ இருவரோ வயதை அடைந்து விட்டால் ஃபலா தகுல்லஹுமா உஃபின், அவர்களை பார்த்து சீ என்று வெறுக்கத்திற்குரிய வார்த்தை கூட பேசாதீர்கள். வலா தன்ஹர்ஹுமா, அவர்களை வெறுக்காதீர்கள், விரட்டாதீர்கள். வகுல்லஹுமா கௌலன் கரீமா, அவர்களிடத்திலே கண்ணியமோடு பேசுங்கள். வஹ்ஃபித் லஹுமா ஜனாஹ ذுல்லி மினர் ரஹ்மா, அவர்களிடத்திலே அருளின் இரக்கத்தின் ரெக்கைகளை தாழ்த்தி கொள்ளுங்கள். இதைவிட பெற்றோர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று குர்ஆன் எப்படி விவரிக்க முடியும்? அல்லாஹ்விடத்திலே கரமேந்தி பிரார்த்தனை செய்யுங்கள். வகுர் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, யா அல்லாஹ், எங்களை சிறு பிள்ளைகளாக இருந்தபோது எங்களை எப்படி இரக்கத்தோடு அன்போடு பாசத்தோடு பரிவோடு எங்களை பார்த்து கொண்டார்களோ அந்த இரக்கத்தை இந்த நிலையில் அவர்களுக்கு நீ கொடுப்பாயாக என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். குர்ஆனுடைய கணக்கிடாத வசனங்கள். அல்லாஹ் சொல்கிறான், வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி, பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். சிரமத்தின் மேல் சிரமப்பட்ட அந்த தாய் அவனை சுமந்திருக்கிறாள், அவளை சுமந்திருக்கிறாள். அனிஷ்குருலி ஒலிவாலிதைக், அதனால் எனக்கு நன்றி செலுத்து. அதற்கு பிறகு உன்னுடைய தாய் தந்தைக்கு நன்றி செலுத்து. எதற்கு யா அல்லாஹ் என் தாய் தந்தைக்கு நன்றி செலுத்த வேண்டும்? உங்கள் தாய் தந்தை உங்களுக்கு செல்வத்தை கொடுத்திருக்கலாம், கொடுக்காமல் இருக்கலாம். உங்களுக்கு கல்வியை கொடுத்திருக்கலாம், கொடுக்காமல் இருக்கலாம். உங்கள் மீது சொத்துக்களை சேர்த்து வைத்திருக்கலாம், சேர்த்து வைக்காமல் இருக்கலாம். உங்களை நல்ல முறையில் பராமரித்திருக்கலாம், பராமரிக்காமல் இருக்கலாம். ஆனால் உங்கள் தாய் தந்தைக்கு காலம் முழுவதும் அவர்களுக்கு அருகிலேயே இருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்து 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 நன்றியை நீங்கள் வெளிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரு செயல் உங்களுக்கு இருக்குமானால், எனக்கு இருக்குமானால், என் தாய் தந்தைக்கு நன்றி சொல்லுவதற்கு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற ஷஹாதத்தை மொழியக்கூடிய மகளாக அல்லாஹ் இவர்களின் மூலமாக நம்மை உருவாக்கியதுதான். சொத்து இல்லாமல் மரணித்தால், கல்வி இல்லாமல் மரணித்தால், உலகமே இல்லாமல் மரணித்தாலும் அது நஷ்டமில்லை. ஆனால் இந்த ஈமான் இல்லாமல் மரணித்தால் அல்லாஹ் அதை இந்த தாய் தந்தை வாயிலாக அல்லாஹ் நமக்கு கொடுத்திருப்பதற்கு நன்றி செலுத்த மறந்து விட்டால், காரணங்களை தேடிக்கொண்டிருந்தால், என் தாய் தந்தைக்கு நான் எதற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று இதை அறிந்ததற்கு பிறகும் நம்மை விட நஷ்டவாளிகள் யாரும் இல்லை. என் தாய்க்கு நான் நன்றி சொல்கிறேன். அஷ்ஹது அன்ன அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ் என் ஷஹாதத்தை மொழிவதற்கு அல்லாஹ் வாயிலாக எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தான். என் தாயே, ஜஸாக்கில்லாஹி ஹைரன், அல்லாஹ் உங்களுக்கு நலவை தரட்டும். உங்களுடைய விஷயத்தில் நான் குறைவுபட்டிருக்கிறேன். அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை தேடுகிறேன், உங்களிடத்திலும் மன்னிப்பை தேடுகிறேன். என் தாய்க்கு நன்றி, என் தந்தைக்கு நன்றி. அல்லாஹ் இன்னும் குர்ஆனிலே சொல்லுகிறான், உங்களில் நீங்கள் வாலிபத்தை அடைந்து விட்டால், குறிப்பாக 40 வயதை அடைந்து விட்டால்
அல்லாஹ் பெற்றோரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறான். 40 வயதை அடைந்தவன், அவனிடத்திலே குடும்பம் இருக்கும், குழந்தைகள் இருக்கும், செல்வம் இருக்கும், தொழில் இருக்கும், அவனுக்கென்று ஒரு சூழல் உருவாகி இருக்கும். இத்துணை நிலையில் நீ மாறி இருந்தாலும் 40 வயதை நீ அடைந்து விட்டாலும் உன் குடும்பம், உன் மனைவி, உன்னுடைய தொழில், உன் செல்வம், உன் குழந்தைகள், இவையெல்லாம் உன்னை மிகைத்து விடக்கூடாது. உன் தாய் தந்தைக்கு நன்றியோடு நடக்க வேண்டும் என்ற காரியத்தில் அல்லாஹ் அந்த வசனத்துடைய ஆரம்பத்தில் சொல்கிறான், பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். சிரமத்தின் மேல் சிரமப்பட்டு உங்களை சுமந்திருக்கிறாள், சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டு உங்களை பெற்றெடுத்திருக்கிறாள், தன் வாழ்க்கையே உனக்காக அர்ப்பணித்திருக்கிறாள். அல்லாஹ் அதற்கு பிறகு சொல்கிறான், அவன் துஆ செய்வான் 40 வயதை அடைந்தால், ரப்பி அவ்ஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய, யா அல்லாஹ் எனக்கு உதவி செய் உனக்கு நன்றி செலுத்துவதற்கு, என் மீது நீ செய்த அருளுக்காக, என்னுடைய பெற்றோர்கள் மீது செய்த நீ அருளுக்காக, எனக்கு செய்த அருள் இவர்களை எனக்கு கொடுத்தது யா அல்லாஹ், இதற்கு நன்றி செலுத்துவதற்கு எனக்கு உதவி செய்ய அல்லாஹ், நீ பொருந்தக்கூடிய செயலை செய்வதற்கு. அல்லாஹ் எதற்கு அதை சொல்கிறான்? பெற்றோர்களின் மூலமாக பொருத்தத்தை தேடி உன் பொருத்தத்தை பெறக்கூடிய செயலை செய்வதற்கு யா அல்லாஹ் எனக்கு உதவி செய், என்னுடைய வாரிசுகளை நல்ல முறையில் ஆக்கிவிடியா அல்லாஹ், நான் என் பெற்றோருக்கு சிறந்த வாரிசு, என் வாரிசும் எனக்கு சிறந்த வாரிசாக இருக்க வேண்டும், அதை மாற்றிவிடு, அதில் தவறளித்திருந்தால் என்னை மன்னித்துக் கொள்யா அல்லாஹ், நான் முஸ்லிம்களில் ஒருவன் என்ற துஆவை செய்யுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறார். இதை விட எப்படி பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை விவரிக்க முடியும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு செய்தியை கவனியுங்கள். 3 பேர் ஒரு குகையில் மாட்டுகிறார்கள். ஒவ்வொருவரும் அவர்கள் செய்த நன்மைகளை அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்ற ஆசை கொள்கிறார்கள். முதலாம் அவர் அழைக்கிறார், யா அல்லாஹ், நான் வாழ்நாளில் எதை செய்திருக்கிறோனோ செய்யவில்லையோ எனக்கு தெரியவில்லை, என்னுடைய பெற்றோர்கள் வயதானவர்கள், நானோ ஒரு காட்டிலே விறகை எடுத்து வரக்கூடிய வேலை செய்கிறேன், நான் என் வழக்கம் எப்படி, என்னுடைய உணவை நான் கொண்டு வந்தால் என்னுடைய வீட்டிற்கு என் மனைவியும் குழந்தைகளும் அதை சாப்பிடுவதற்கு முன்னால் என் பெற்றோர்கள் சாப்பிட்டால் தான் அவர்களுக்கு கொடுப்பேன். ஒரு நாள் இரவிலே நான் வருவதற்கு தாமதமாகிறது, என் பெற்றோர்கள் பசியால் உறங்கிவிட்டார்கள், அவர்களுக்காக கொண்டு வந்த உணவை நான் கொண்டு வந்திருக்கிறேன், என் பிள்ளைகளும் என்னுடைய மனைவியும் பசியில், ஆனால் என் பெற்றோர்கள் சாப்பிடாமல் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களை எழுப்புவதற்கு கூட, அந்த சிரமத்தை கொடுப்பதற்கு கூட எனக்கு மனம் நாடவில்லை, அவர்களுடைய தலையில் அருகிலேயே அமர்ந்திருக்கிறேன், காலை விடியும் வரை அவர்களுக்கு அருகிலேயே அமர்ந்திருந்து அவர்கள் எழுந்து அந்த உணவை சாப்பிட்டதற்கு பிறகுதான் என்னுடைய மனைவிக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் கொடுத்தேன். அல்லாஹ், இந்த செயலை நீ ஏற்றுக்கொண்டிருந்தால் இந்த சோதனையிலிருந்து எனக்கு விடுதலை கொடு. அல்லாஹ் விடுதலையை கொடுக்கிறான். உங்கள் மனைவி உங்களுடைய தாய்க்கு பணிவிடை செய்வதிலிருந்து உங்களை மிகைத்திருந்தால், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய குழந்தை, உங்களுடைய செல்வம், உங்களுடைய தொழில், இவையெல்லாம் உங்கள் பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வதிலிருந்து உங்களை மிகைத்திருந்தால், இவை அனைத்தும் அல்லாஹ்விடத்தில் தடுக்கப்பட்டவை. என்ன செயல் இருக்கிறது அல்லாஹ்வுடைய தீனில்? என் ரப்பை நெருங்குவதற்கு என்று ஒருவன் கேட்டால் இதைவிட வேறு எந்த செயலும் இல்லை. அப்துல்லா இப்னு அப்பாஸ் இடத்தில் ஒரு ஓடி வருகிறார். அப்துல்லா இப்னு அப்பாஸே, ஒரு பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், பெண் பேசினேன், அவளும் ஒத்துக்கொண்டாள், ஆனால் என்னை விட்டு இன்னொருவரை பெண் மணமகனாக ஏற்றுக்கொண்டாள். என்னால் கோபம் தாங்க முடியவில்லை, அந்த பெண்ணை நான் கொலை செய்து விட்டேன், அதற்குரிய தண்டனையை நிறைவேற்றுங்கள், ஆனால் எனக்கு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு உண்டா? அப்துல்லா இப்னு அப்பாஸ் கேட்டார்கள், உன்னுடைய தாய் உயிரோடு இருக்கிறார்களா? அவர் கேட்டார், இல்லை, என் தாய் உயிரோடு இல்லை, மரணித்து விட்டார்கள். அப்படி என்றால் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய், அல்லாஹ்விடத்திலே நெருங்குவதற்குரிய காரியங்களை தேடிக்கொள். அங்கிருந்த நபித்தோழர் கேட்டார், தோழரை அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவர்களே, ஏன் அவரிடத்திலே அவருடைய தாயை குறித்து விசாரித்தீர்கள்? அப்துல்லா இப்னு அப்பாஸ் என்ன சொன்னார் தெரியுமா? என் மரணம் வரை என் உள்ளத்தில் எழுதப்பட வேண்டிய வார்த்தை அது. என் தாயுடைய அழைப்பு என்னுடைய உலகத்திலே இருக்கும் வரை எழுதப்பட வேண்டிய வசனம் அது. இன்னிலா அலமு அமலன், நான் எந்த ஒரு செயலையும் அறியவில்லை அல்லாஹ்விடத்திலே நெருங்குவதற்கு தாய்க்கு பணிவிடை செய்வதை தவிர. அல்லாஹு அக்பர். பிர்ருல் வாலிதைன், தாய் தந்தை இடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல்
அல்லாஹுடைய நேசத்தை உங்களுக்கு பெற்றுத்தரும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நாசமாகுவான் அவன் யார்? தாய் தந்தை வயதை அடைந்தும் அவர்கள் உயிரோடு இருந்தும் அதன் மூலமாக யார் சொர்க்கம் நுழையவில்லையோ அவன் நாசமாகுவான். நீ தொழுகையாளியாக இருக்கலாம், தஅவாவில் இருக்கலாம், குர்ஆனை ஓத தெரிந்தவராக இருக்கலாம், மனனம் செய்தவராக இருக்கலாம், நீங்கள் கோடிகளில் புரளக்கூடியவராக இருக்கலாம், தொழிலில் நீங்கள் உச்சத்தை தொட்டவராக இருக்கலாம், உலகமெல்லாம் உங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கலாம். ஆனால் தாய் தந்தையுடைய விஷயத்தில் நீங்கள் குறைவை வைத்திருந்தால் நீங்கள் நஷ்டவாளிகள் தான். இந்த ஒட்டுமொத்த உலக வாழ்க்கையும் உங்களுக்கு நஷ்டம்தான். நாளை மறு உலக வாழ்க்கையும் நஷ்டம்தான். அல்லாவிற்கு பிறகு கவனத்தில் எடுக்க வேண்டிய ஒரு உறவென்றால் உம்முக் உம்முக் உம்முக், உன் தாய் உன் தாய் உன் தாய். அதற்கு பிறகு யார் ரசூலல்லாஹ்? உன் தந்தை. அனிஷ்குரிலி வலிவாலிதைக், பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். என் சகோதர சகோதரியை, எனக்கு நான் சொல்கிறேன், நம்முடைய தாய் தந்தை நமக்கு செய்த அருளை போன்று அல்லாஹுடைய அருளால் வேறு யாரும் இந்த உலகத்திலே நமக்கு எந்த அருளையும் செய்துவிட முடியாது. ஒட்டுமொத்த வாழ்வையும் நமக்காக கொடுத்து நம் நலனை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு வாழக்கூடிய உறவுகள் அது. குறிப்பாக தாய் தன் எதிர்பார்ப்புகளை, தன் ஆசைகளை, தன் எண்ணங்களை, தன் வயதை, தன் வாழ்க்கையை, ஒட்டுமொத்தத்தையும் தன் பெற்றெடுத்த பிள்ளை நலமோடு இருந்தால் போதும் என்று கழிக்கக்கூடிய ஒரே உறவு இந்த உலகத்திலே தாய் மட்டும்தான். அந்த தாயை நோவினை செய்து, அந்த தாய்க்கு சிரமத்தை கொடுத்து, அந்த தாயை தள்ளி வைத்து விட்டு, அந்த தாயை உதறி தள்ளிவிட்டு எந்த ரப்பை வணங்கப் போகிறோம்? அல்லாஹ்விடத்திலே நேசத்துக்குரிய அமல் தாய் தந்தை இடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹ் யாரை நேசிக்கிறான்? வல்லாஹு யுஹிப்புஸ் ஸாபிரீன். அல்லாஹ் பொறுமையாளர்களை நேசிக்கிறான். அல்லாஹ் பொறுமையாளர்களை நேசித்தால் என்னாகும்? இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். அல்லாஹ் பொறுமையாளர்களோடு தான் இருக்கிறான். பொறுமையாளர்களை அல்லாஹ் நேசித்தால் அவர்களோடு அல்லாஹ் இருப்பான். அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருந்தால் என்ன பயம்? அல்லாஹ் பொறுமையாளர்களை நேசித்தால் என்ன கவலை? என் சகோதரனே, என் சகோதரியே, அல்லாஹ் இந்த உலக வாழ்வில் என்னையும் உங்களையும் மட்டுமல்ல, அல்லாஹ் படைத்த எல்லோர்களையும் அல்லாஹ் சோதிப்பான். வலனபுலுவன்னக்கும், படைப்புகளை படைக்கும் போதே அவன் சொன்ன செய்தி அது. நிச்சயமாக நான் சோதிப்பேன். செல்வத்தை எடுத்து சோதிப்பேன், உயிர்களை பறித்து சோதிப்பேன், உடைமைகளை எடுத்து சோதிப்பேன், இப்படி பசியை கொடுத்து சோதிப்பேன், இப்படி எல்லா வழிகளிலும் நான் சோதிப்பேன். ஆனால் பொறுமையாளர்களுக்கு சொல்லுங்கள் ஒரு செய்தி என்று அல்லாஹ் சொல்லவில்லை. வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நல்ல செய்தியை, நற்செய்தியை நபியை சொல்லிவிடுங்கள். என்ன நற்செய்தி? அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா, அவர்களுக்கு ஏதாவது சோதனை ஏற்பட்டால் அவர்கள் என்ன தெரியுமா சொல்லுவார்கள்? இன்னா லில்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வை சார்ந்தவர்கள், வ இன்னா இலைஹி ராஜிஊன், அவனிடத்தில் தான் நாங்கள் செல்ல இருக்கிறோம். எங்களை படைத்தவன் அவன், எங்களை மரணிக்க செய்பவனும் அவன்தான். அவனுடைய நாட்டத்தை மீறி எங்களுடைய வாழ்வில் எதுவும் நடக்காது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி அது. உலகமெல்லாம் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு ஒரு நலவை செய்ய நாடினாலும் அல்லாஹ் விதித்ததை தவிர எதையும் செய்ய முடியாது. உலகமெல்லாம் சேர்ந்து ஒரு தீயதை செய்ய நாடினாலும் அல்லாஹ் விதித்ததை தவிர எதுவும் செய்ய முடியாது. புத்தகம் மூடப்பட்டு விட்டது, பேனாக்கள் உயர்த்தப்பட்டு விட்டது. அல்லாஹ் விதித்ததுதான் எங்களுடைய வாழ்வில் நடக்கும். இந்த சோதனையை கொடுத்தவன் அவன்தான் இதை நீக்குவான் என்ற பொறுமையை கடைபிடிப்பார்கள். அந்த பொறுமையை கடைபிடிப்பவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு இறை நம்பிக்கை கொண்டவனுடைய செயல் என்னை ஆச்சரியப்படுத்துகிறது. அவன் எதை செய்தாலும் நலவாகவே அமைகிறது. ஏதாவது நலவை அல்லாஹ் அவனுடைய வாழ்வில் கொடுத்தால் என்ன சொல்லுவான் அவன்? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹுவை சார்வான். ஏன்? கொடுத்தவன் அவன். ஏதாவது சோதனையை அல்லாஹ் கொடுத்தால், சிரமத்தை கொடுத்தால், கொடுத்ததை அல்லாஹ் எடுத்து விட்டால், ஒரு உறவை கொடுத்து அல்லாஹ் எடுத்தால், ஒரு செல்வத்தை கொடுத்து அல்லாஹ் எடுத்தால், ஒரு சுகத்தை கொடுத்து அல்லாஹ் எடுத்தால், ஒரு வாழ்வை கொடுத்து அல்லாஹ் எடுத்தால், ஒரு கண்ணியத்தை கொடுத்து அல்லாஹ் எடுத்தால், அவன் பொறுமையோடு இருப்பான். அதுவும் அவனுக்கு நலவாகவே அமைகிறது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சோதிக்கப்படுவான், சிரமப்படுத்தப்படுவான், ஒரு முடிவை அவன் எடுப்பான், அது நடக்காது.
ஏதோ ஒரு முடிவு நடக்கும். அது யாருடைய முடிவு? அல்லாஹுடைய முடிவு. ஒரு மனிதன் முடிவெடுக்கிறான், அந்த மனிதனை படைத்த அல்லாஹ் ஒரு முடிவை எடுக்கிறான். எது சிறந்தது என் சகோதரனே? எது சிறந்தது என் சகோதரியே? வஅஸா அன் தக்ரஹு ஷைஅன் வஹுவ கைருல் லக்கும் வஅஸா அன் துஹிப்பு ஷைஅன் வஹுவ ஷர்ருல் லக்கும். ஒன்றை நீங்கள் வெறுப்பீர்கள், அது உங்களுக்கு நலவாகவே அமையும். ஒன்றை நீங்கள் நேசிப்பீர்கள், அது உங்களுக்கு தீயதாக இருக்கும். உங்களுடைய முடிவு எது சிறந்தது என்று உங்களுக்கு தெரியாது. ஆனால் வல்லாஹு யஅலம் வ அன்தும் லா தஅலமூன். அல்லாஹ் தான் அறிந்தவன், நீங்கள் அறிய மாட்டீர்கள். ஒன்றை கொடுத்து அல்லாஹ் சோதித்தால் அது உங்களுக்கு நலவு. ஒன்றை எடுத்து அல்லாஹ் சோதித்தால் அது உங்களுக்கு நலவு. எல்லாம் நலவுதான் இறை நம்பிக்கை கொண்டவராக இருந்தால், அல்லாஹுவை ஏற்று அல்லாஹுவை பயந்து வாழக்கூடியவராக இருந்தால். எதை அல்லாஹ் அவனுடைய வாழ்வில் கொடுத்தாலும் இன்னா லில்லாஹ் வ இன்னா இலைஹி ராஜிஊன் வ பஷ்ஷிரிஸ் ஸாபிரீன். உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொன்னார்கள். எந்த ஒரு முஸ்லிமை அல்லாஹ் சோதித்தாலும் அவர் சொல்லட்டும் அல்லாஹ் கூறிய வார்த்தையை, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று கூறிவிட்டு ஒரு துஆவை ஓதட்டும். யா அல்லாஹ், இந்த சிரமத்தை என்னுடைய வாழ்விலிருந்து நீக்கிவிடு. இதைவிட சிறந்த ஒன்றை, நீ எடுத்ததை விட சிறந்த ஒன்றை எனக்கு கொடுத்து விடு என்ற துஆவை ஓதுமாறு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உம்மு ஸலமா, அவங்களுடைய கணவர் அபூ ஸலமா ரலியல்லாஹு அன்ஹு மரணித்து விட்டார்கள். உம்மு ஸலமா அவர்கள் சொன்னார்கள், அபூ ஸலமாவை அல்லாஹ் எடுத்து விட்டான். அபூ ஸலமாவை விட சிறந்தவரையா அல்லாஹ் எனக்கு கொடுக்க போகிறான் இந்த துஆவின் அடிப்படையில் என்று கேட்டார்கள். உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அல்லாஹ் யாரை கொடுத்தான்? அபூ ஸலமாவை விட சிறந்தவர் இந்த பூமியில் இல்லை என்று அவராக நினைத்தார்கள். அல்லாஹ் கொடுத்தான். இந்த உலகத்திலேயே அவரை போன்று சிறந்த மனிதர் யாரும் இல்லாத முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகில் எதுவும் நடக்கலாம், எதுவும் எடுக்கப்படலாம். எந்த ஒன்றையும் அல்லாஹ் எடுத்தாலும் அது உங்களுக்கு நலவுதான். எந்த ஒன்றை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தாலும் அதுவும் நலவுதான். மனிதன் அறியாதவன், அல்லாஹ் ஒருவன் தான் அறிந்தவன். நோயில் சோதிக்கப்படுகிறீர்களா? பொறுமையோடு இருங்கள். செல்வத்தை எடுத்து அல்லாஹ் சோதிக்கிறானா? பொறுமையோடு இருங்கள். அல்லாஹ் உயிர்களை பறித்து நீங்கள் விரும்பக்கூடிய நேசிக்கக்கூடியவர்கள் எல்லாம் மரணிக்கிறார்களா? பொறுமையோடு இருங்கள். அல்லாஹ் உங்களை கண்ணியத்தில் சோதிக்கிறானா? பொறுமையோடு இருங்கள். வாழ்வு சிதைக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறீர்களா? பொறுமையோடு இருங்கள். உறவுகள் பிரிக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறீர்களா? பொறுமையோடு இருங்கள். அல்லாஹ் உங்களை மட்டும் அப்படி சோதிக்கவில்லை. அல்லாஹ் அவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபிமார்களையே நோயால், உறவுகளை பிரித்து, சிரமத்தால், செல்வத்தை கொண்டு உயிர்கள் பிரிக்கப்பட்டு அல்லாஹ் சோதித்திருக்கிறான். குழந்தைகள் இல்லாமல் அல்லாஹ் சோதித்திருக்கிறான். குழந்தைகள் இல்லையா உங்களுடைய வாழ்வில்? பொறுமையோடு இருங்கள். வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன், பொறுமையை கடைபிடியுங்கள். இப்படி எந்த வழியில் மரணம் வரை உங்களை அல்லாஹ் சோதித்தாலும் பொறுமையை கடைபிடித்தால் வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன், அந்த பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள். என்ன நற்செய்தி? வல்லாஹு யுஹிப்புஸ் ஸாபிரீன், வல்லாஹு யுஹிப்புஸ் ஸாபிரீன். அந்த பொறுமையாளர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹ் உங்களை நேசித்தால் இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், அல்லாஹ் உங்களோடு தான் இருக்கிறான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.